கமலஹாசன் அவர்கள் இன்று தங்களை படத்திற்கு பின்னாடி அன்பு அறிவு மாஸ்டர்களுக்கு ஒரு படம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்களுடன் விக்ரமுடைய இரண்டாம் பாகம் அப்படின்னு அடுத்தடுத்து தன்னுடைய பட வரிசைகளை நீட்டிக்கொண்டே போகிறாரு. இதற்கிடையில தொழில்நுட்பத்தையுமே கற்று வராரு. இந்தியன் 2 படம் தான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு அரசியல் இறங்கினாரு கமல் அவர்கள். மக்கள் நீதி மையம் கட்சியை வேறு லெவல்ல ப்ரொமோட் செய்து வளர்த்து வந்தாரு. தன்னுடைய கட்சி சார்பாக கோயம்புத்தூர்ல கமல் அவர்கள் போட்டியிட்டு தோற்றுட்டாரு. இவரை எதிர்த்து நின்ற பிஜேபி வேட்பாளர் வானதியிடம் சிறிய வித்தியாசத்துல தோற்று போயிருக்காரு. அரசியல்ல கை கொடுக்காத காரணத்தினால மீண்டும் நடிக்க வந்துட்டாரு. வந்தவர் தொடர்ந்து நடிக்கும் திட்டத்துல இருக்காரு. தன்னுடைய ராஜ்கமல் படம் நிறுவனத்தை புதுப்பித்து மீண்டும் தயாரிப்பலம் இறங்க இருக்காராம். இவர் தயாரித்த அமரன் படம் நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. இப்போது தமிழக வெற்றி கழகம் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் விஜய் சார் தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு படத்திற்கு 200 கோடிகள் சம்பளம் வாங்கும் விஜய் சார் அதனை உதறிவிட்டு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்ய ஆசைப்படுறாரு. விஜய் சாருடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி எந்த அளவிற்கு கொடிக்கட்டி பறக்கும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை கமல் சார் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால் மீண்டும் தமிழ் சினிமாவில் நடிப்பாரா அப்படின்றது அனைவருடைய கேள்வியும். இதனையே கமல் சாரிடம் கேட்டால் உங்களை நம்பிய என்னை கோயம்புத்தூர்ல தோற்கடித்து விட்டீர்கள், அதனால மீண்டும் நடிக்க வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதே போல தளபதி விஜய் அவர்களும் சொல்லுவாரா அப்படின்ற கேள்வி தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல அதிகமாகவே இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.